ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரையும் யூனிட் 5ல் எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரையும் பொருளாதாரம்னா என்ன, பொருளாதாரத்தில் நம்ம இந்தியா வந்து ஏன் குறைவான வருமானம் ஈட்டும் நாடாக இருக்குது, ஸோ எந்தெந்த நாடுகள்லாம் அதிக தலா வருமானத்தில் இருக்குது, குறைந்த தலா வருமானத்தில் இருக்குது, நடுத்தர தலா வருமானத்தில் இருக்குது. ஸோ நம்ம நாடு குறைந்த தலா வருமானம் கொண்ட நாடாக இருக்கிறதுக்கு உண்டான காரணம் வந்து என்ன, நம்ம நாட்டில் தொழில் வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது, ஸோ அதற்காக உற்பத்தி வகைகளை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க, ஸோ அந்த உற்பத்தி செய்கிறதுக்கு உண்டான உற்பத்தி காரணிகள் வந்து என்ன, ஸோ நம்ம நாட்டோட வருமானத்தை எப்படி அளவிடுறாங்க, ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படின்றது அந்த நாட்டோட தலா வருமானத்தை பொறுத்து தான். ஸோ அது மாதிரி நம்ம நாட்டோட தலா வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பொருளாதாரம் அப்படின்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா ஓய்கோஸ் அப்படின்ற கிரேக்க சொல்லிருந்து பெறப்பட்டிருக்கு. இதனுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு நிர்வாகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பொதுவாக பொருளியல் அப்படின்னா சமூக அறிவியலின் ஒரு கிளைத்துறை அப்படின்னு சொல்லலாம். மனிதனோட விருப்பங்களை நிறைவு செய்யக்கூடியதாக வந்து பார்த்திங்கன்னா பொருளியல் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த பொருளியலோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் அப்படின்றவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஸோ இவர் வந்து 1776 நாடுகளின் செல்வம் அப்படின்ற நூலை வெளியிட்டிருக்காரு. பொருளியல் துறையில் வந்த முதல் நூல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேங்களா. பொருளியல் துறையில் வந்த முதல் நூல் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாடுகளின் செல்வம் அப்படின்ற நூல். இது வந்து பார்த்திங்கன்னா 1776 வெளியிட்டிருக்காங்க. இதை வெளியிட்டவர் வந்து பார்த்திங்கன்னா பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த நூலில் எதை பற்றி குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசியல் கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை அப்படின்றத குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா. ஸோ இவர் இன்னும் சில நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை அப்படின்ற நூலை 1759 எழுதியிருக்காரு. நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு அப்படின்ற நூலை 1776 எழுதியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடம் ஸ்மித் அவர்களோட தகவல்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக இந்திய பொருளாதாரத்தின் தன்மைகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைவான வருமானம் ஈட்டும் நாடு தான். எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம நாட்டோட தலா வருமானம் இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. நம்ம நாட்டோட தலா வருமானம் வந்து குறைஞ்சிது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை தரமும் குறையும், நம்ம நாட்டோட வளர்ச்சியும் குறையும். தலா வருமானம்னா என்ன, அந்த நாட்டோட தனிநபர் வருமானம் இருக்குல்ல, ஸோ அதுதான் தலா வருமானம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய மக்களோட சராசரி வருமானம் இருக்குது பார்த்திங்களா, அது குறைஞ்சிது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை தரமும் குறையும், அந்த நாட்டோட வளர்ச்சியும் குறையும். ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைவான வருமானம் ஈட்டும் நாடாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ தலா வருமானம் அடிப்படையில் அதிக தலா வருமானம் கொண்ட நாடுகள், அதே மாதிரி குறைந்த தலா வருமானம் கொண்ட நாடுகள், அதுக்கப்புறம் நடுத்தர வருமானம் ஈட்டும் நாடுகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ அதிக தலா வருமானம் கொண்ட ஐக்கிய நாடுகள் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனடா, மேற்கு ஐரோப்பா, ஆஸ்திரேலியா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக தலா வருமானம் கொண்ட நாடுகள். அதே மாதிரி குறைந்த தலா வருமானம் கொண்ட நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆசியா, ஆப்பிரிக்கா, தென்கிழக்கு ஐரோப்பா, லத்தீன் அமெரிக்கா. ஸோ இந்த நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த தலா வருமானம் ஈட்டும் நாடுகள். அடுத்தது நடுத்தர வருமானம் நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா, தெற்கு ஆப்பிரிக்கா, இஸ்ரேல், முந்தைய சோவியத் ரஷ்யா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடுத்தர வருமானம் ஈட்டும் நாடுகள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குறைந்த தலா வருமானம் ஈட்டும் நாடுகளில் இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா குறைந்த வருமானம் ஈட்டும் நாடாக இருக்குது. ஸோ அதற்குண்டான காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேயர் மற்றும் பால்டுவின் அப்படின்ற பொருளியல் அறிஞர்கள் வந்து அவங்களுடைய கருத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. நம்ம நாடு குறைந்த வருமானம் ஈட்டும் நாடாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஸோ முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை துறை உற்பத்தி, இரண்டாவது மக்கள் தொகை அடர்த்தி அழுத்தம், மூன்றாவது இயற்கை வளங்களை வந்து சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறது, நான்காவது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் தொகை, ஐந்தாவது மூலதன திரட்சி குறைவு, 6 வந்து அயல்நாட்டு வாணிபத்தை சார்ந்த நிலை. ஸோ இதெல்லாம் தான் காரணங்கள். ஓகேங்களா. ஸோ இதில் 1 by 1 நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதன்மை துறை உற்பத்தி. பொதுவாக வளர்ச்சி குறைந்த நாடுகளில் அதிகமாக என்ன உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கச்சா பொருட்களும் உணவுப் பொருட்களும் தான் உற்பத்தி பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா
பெரும்பான்மையான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா, வேளாண்மை தான் பண்ணுறாங்க. ஒரு சில ஏழை நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சாராத தொழில்கள் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து செம்பு எடுக்கிறது, அலுமினியம் எடுக்கிறது, பெட்ரோலியம் எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சாராத தொழில்கள். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் விவசாய உற்பத்தி திறனும் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்குது. கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிநபர் வருமானம் அப்படின்றது குறைவாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை துறை உற்பத்தியில் வந்து காரணங்களாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அழுத்தம் அடர்த்தி. பொதுவாகவே நம்ம நாட்டில் மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்காங்க. அதற்குண்டான வேலை வாய்ப்பு வந்து கிடைக்குதா அப்படின்னா அது வந்து கம்மி தான். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் பிறப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இறப்பு விகிதம் அப்படின்றது கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு குறைந்த வருமானம் ஈட்டும் நாடுகளாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததாக இயற்கை வளங்களை சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறது. ஸோ நம்ம நாட்டில் தேவைக்கு அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளங்கள் வந்து இருக்குது. ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியாக பயன்படுத்துறதில்ல, உபயோகப்படுத்துறதில்ல. ஓகேங்களா, ஸோ ஏழை நாடுகள், அதாவது குறைவான வருமானம் ஈட்டும் நாடுகளில் போதுமான விழிப்புணர்ச்சி வந்து இல்லாமல் ஸோ நம்ம இயற்கை வளங்களை வந்து பார்த்திங்கன்னா சரியாக பயன்படுத்தாமல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு குறைவான வளர்ச்சி ஈட்டக்கூடிய நாடாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக பொருளாதாரத்தின் பின்தங்கிய மக்கள் தொகை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நிறைய பேர்கிட்ட வந்து நிலம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விவசாயமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் பண்ணாலும் லாஸ் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ அவங்க பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான வருமானம் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு பண்ணியிருப்பாங்க, அதற்குண்டான சோர்ஸ் வந்து கிடச்சிருக்காது, அதனால் வேலைக்கு போயிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊரையே விட்டுட்டு வேறு ஊருக்கு போயிட்டு வேலை பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் என்ன காரணம்? நம்ம பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது தான் காரணம். ஓகேங்களா, ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணமாக நம்ம நாடு குறைந்த வருமானம் ஈட்டும் நாடாக இருக்கிறதுக்கு காரணமாக இதை சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக மூலதன திரட்சி குறை. அதாவது ஏழை நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பணம் அதிகமாக இருக்காது. ஓகேங்களா, அப்போ கம்மியான முதலீடு போட்டு தான் ஒரு பிஸ்னஸை வந்து தொடங்குவாங்க. ஓகேங்களா, கம்மியான முதலீடு போடும்போது அவங்க வந்து உற்பத்தி எவ்வளோ இருக்கும்? கம்மியான உற்பத்தி தான் இருக்கும். ஓகேங்களா, கம்மியான உற்பத்தி இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும்? கம்மியான வருமானம் தான் வரும். ஓகேங்களா, ஸோ கம்மியான வருமானம் வந்ததுனால அவங்களால எவ்வளோ சேமிக்க முடியும்? ஸோ கம்மியான வருமானத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா சேமிக்க முடியும். ஸோ சேமிப்பு போக திரும்ப முதலீடு பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட பணம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ கம்மியான முதலீடு போடுறதுனால அவங்களுக்கு உற்பத்தியும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ உற்பத்தி கம்மியாகிறதுனால வருமானம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்மளால் அதிகமான முதலீடு வந்து போட முடியல. ஸோ ஏழை நாடுகளில் அதிகமான முதலீடு வந்து செய்ய முடியல. ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு குறைவான முதலீடு ஈட்டக்கூடிய நாடாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அயல் நாட்டு வாணிபத்தை சார்ந்த நிலை. பொதுவாக நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் வந்து கிடைக்காது. ஓகேங்களா, அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா வேறு நாட்டிலேருந்து தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம நாட்டோட வளர்ச்சி வந்து அதிகமாகும். நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நாட்டோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா டவுனில் தான் போகும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயல் நாட்டு வாணிபத்தை சார்ந்த நிலையில் இருந்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிலையும் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த வருமானம் ஈட்டும் நாடுகளில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்த்த 6 விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு குறைவான வருமானம் ஈட்டும் நாடாக இருக்கிறதுக்கு உண்டான காரணமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மேயர் மற்றும் பால்டுவின் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய கருத்துப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுவரையும் நம்ம குறைந்த வருமானம் ஈட்டும் நாடு அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அதே நாடு அதிக வருமானம் ஈட்டும் நாடாக மாறணும் அப்படின்னா ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது. அதை கரெக்டாக கடைப்பிடிச்சோம் அப்படின்னா ஸோ நம்ம நாடும் வந்து பார்த்திங்கன்னா அதிக வருமானம் ஈட்டும் நாடாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சேர்ந்த டபிள்யூ ரோஸ்டோ அப்படின்றவர் சொல்லியிருக்கார். இந்த டபிள்யூ ரோஸ்டோ அப்படின்றவர் அமெரிக்காவை சேர்ந்த பொருளியல் அறிஞர். ஓகேங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டேஜ் வந்து சொல்கிறாரு. அந்த 5 ஸ்டேஜை கரெக்டாக கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்ம நாடும் வந்து பார்த்திங்கன்னா அதிக வருமானம் ஈட்டும் நாடாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த 5 ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பழமையான சமுதாய அமைப்பு முறை. அதாவது பாரம்பரிய பழக்க வழக்கத்தோடு இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெளில கூட வரமாட்டாங்க.
ஓகேங்களா. அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைனா கூட ஏதாவது தற்காப்புக்கு மருந்து வச்சுருப்பாங்க, அதை வச்சு தான் ஓட்டுவாங்களே தவிர ஒரு ஹாஸ்பிட்டல் கூட போக மாட்டாங்க. அங்கே என்ன கிடைக்குதோ அதை வச்சு வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. அந்த பாரம்பரிய பழக்க வழக்கத்தோடு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நிலையை வந்து மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மாறும் நிலையில் உள்ள சமுதாயம். இப்போ ஒரு சில கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாலாம் அந்த கிராமத்திலே இருந்து அங்கேயே வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பசங்களை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனுக்கு வந்து படிக்க வச்சு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த நிலை மாறுறப்ப என்னாகும், பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிரும். ஓகேங்களா. அடுத்ததாக பொருளாதார மேலுள்ள நிலை. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேளாண்மையை நம்பி இருக்கக்கூடியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பா அம்மா வந்து இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம படித்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ விவசாயம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா வேறு இடத்துக்கு வேலைக்கு போக பார்க்குறோம். ஓகேங்களா. அந்த நிலைக்கு மாற்றி கொண்டாந்துட்டாங்க பாருங்கள். ஓகேங்களா. அதுதான் பொருளாதார மேலுள்ள நிலை அப்படின்றது. ஸோ வேளாண்மையை விட்டுட்டு தொழிற்சாலைகளுக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசி நிலை வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை, அவங்களுடைய சேமிப்பை பண்டங்கள் வாங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்படின்றப்ப நம்ம நாட்டோட வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 ஸ்டேஜை வந்து சொல்லியிருக்காரு. இந்த 5 ஸ்டேஜை சொன்னவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா WW ரோஸ்டோ அப்படின்றவர். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியின் வகைகள். உற்பத்தியின் வகைகள் அப்படின்னா ஒரு நாட்டில் ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதற்கு என்னென்னலாம் தேவை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை வந்து விளைய வைக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூலப்பொருள். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து முதல் ஸ்டேஜ். இரண்டாவது ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளைய வச்ச பொருளை அந்த கர்நாடக பொன்னியை பேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இயந்திரங்கள் மூலமாக பேக் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஸ்டேஜ். மூன்றாவது ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து டிரான்ஸ்போர்ட் மூலயமா வேறு மாநிலங்களுக்கோ இல்லை வேறு கண்ட்ரிக்கோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஸ்டேஜ். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியின் வகைகளை வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ முதல் நிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ணுறோம். ஓகேங்களா. இரண்டாம் நிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபேக்ட்ரியில் இயந்திரங்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ணுறோம். ஓகேங்களா. மூன்றாவது ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக்குவரத்து மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி இதை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு உற்பத்தியின் வகைகளில் முதல் நிலை உற்பத்தி அப்படின்னா என்னென்னா உற்பத்தி பண்ணுறது. ஓகேங்களா. இப்போ வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், அதுக்கப்புறம் சுரங்கத் தொழில், கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின், இது எல்லாத்தையும் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை நிலை. ஸோ உற்பத்தி செஞ்ச பொருளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ணுறோம். எதன் மூலயமா, ஒரு இயந்திரங்கள் மூலமாக. ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு தொழிற்சாலை வந்து தேவை. ஓகேங்களா. அந்த தொழிற்சாலையில் இயந்திரங்கள் மூலமாக நம்ம வச்சுருந்த மூலப்பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாக மாற்றுறோம். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஸ்டேஜ். அதற்கு உதாரணமாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி, சர்க்கரை, ஸோ உணவை பதப்படுத்துறதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் காடு சார்ந்த தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா காகித தொழில்கள், மர சாமான்கள், கட்டுமான பொருட்கள் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் கனிம தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு, இரும்பு, அலுமினியம், ஸோ இதெல்லாம் உருவாக்குறதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் கடல்சார் தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா கடல் உணவுகளை பதப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஸோ இந்த இரண்டாவது ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூலப்பொருட்களை ஒரு பொருளாக மாற்றுறாங்க. ஸோ மூன்றாவது ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச பொருளை நம்ம போக்குவரத்து மூலமாக, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா. ஸோ அதற்கு இது தேவை, போக்குவரத்து வந்து தேவை. ஓகேங்களா. சாலை, ரயில், கடல், ஸோ சாலை வழி போக்குவரத்து, ரயில் வழி போக்குவரத்து, கடல் வழி போக்குவரத்து, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் நிலையில் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்பு மூலமாக நம்மளுடைய தகவலை வந்து பார்த்திங்கன்னா உடனே தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதற்கு தொலைத்தொடர்பு அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்ததாக வர்த்தகம். இப்போ நம்மள்கிட்ட ஒரு பொருள் வந்து இல்லை, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் இல்லை, அது வந்து அடுத்த மாநிலத்தில் இருக்குன்னா நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அதே மாதிரி அவங்களும் வந்து நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடியதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அது மாதிரி வர்த்தகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூன்றாம் நிலையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அடுத்தது வங்கி. ஸோ எல்லாமே பணப்பரிவர்த்தனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் மூலமாக தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எல்லாமே அடங்கும். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள், மருத்துவர்கள், அதுக்கப்புறம் அதாவது சேவை செய்யக்கூடிய அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் நிலையில் இருப்பாங்க. பொதுவாக இந்த மூன்றாம் நிலை உற்பத்தியை வந்து பார்த்திங்கன்னா சேவைத்துறை
அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி வகைகளை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ உற்பத்தினா என்ன அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிருப்பீங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு உற்பத்தி பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை வந்து பேக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் உற்பத்தி வகைகள். ஸோ இந்த உற்பத்தி வகைகளுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்குண்டான காரணிகள். ஓகேங்களா? இப்போ நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை? இப்போ வந்து மண் தேவை, அதுக்கப்புறம் நிலம் தேவை, அதற்குண்டான உழைப்பு தேவை. ஓகேங்களா? அதுக்குண்டான மூலதனம் வந்து தேவை, அதற்குண்டான தொழில் அமைப்பு வந்து தேவை. ஓகேங்களா? அப்போ அதற்குண்டான காரணிகள், அந்த உற்பத்தி செய்கிறதுக்குண்டான காரணிகள் வந்து என்ன, அதற்கு என்னென்னலாம் தேவை, உற்பத்திக்கு வந்து என்னெல்லாம் தேவை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ உற்பத்தி காரணிகளை வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக பிரிக்கிறாங்க. முதன்மை உற்பத்தி காரணிகள், இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள். ஸோ முதன்மை உற்பத்தி காரணிகளில் நிலம், உழைப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா? இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகளில் மூலதனமும் தொழில் அமைப்பும் இருக்குது. ஸோ நிலத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நிலம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல உற்பத்தி கம்மியாக இருக்கும். ஸோ உற்பத்தி செய்கிறதுக்கு முக்கியமான மூலப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா நிலம்தான். ஓகேங்களா? அந்த நிலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையான வளங்கள் எல்லாமே வந்து அந்த நிலத்தின் மூலயமா தான் நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உற்பத்தி ஆகும், ஒரு இடத்துல வந்து உற்பத்தி கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அறுவடை செய்கிறாங்கன்னா 2 பேருமே ஒரே மாதிரி நெல் தான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரே மாதிரி தான் வந்து விவசாயம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 10 மூட்டை கிடச்சிருக்கும், ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 8 மூட்டை தான் கிடச்சிருக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த நிலத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த உற்பத்தி அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு. ஸோ உழைப்பு அப்படின்றது நமக்கு வந்து சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தானியங்களோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளோ நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ஓகேங்களா? அதற்குண்டான உழைப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறான் அப்படின்னா அந்த வேலையை மன நிறைவோடு செஞ்சு முடிப்பான், அதற்குண்டான சன்மானமாக அவனுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதற்குண்டான உழைச்சதுக்கு உண்டான சன்மானமாக அவனுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மனிதன் தன் உடல் அல்லது அறிவை மூலமாக வச்சு பயன்படுத்தி அவன் மேற்கொள்ளும் முயற்சியை ஏற்படுத்தி ஒரு பொருளை வந்து உருவாக்குறான் அப்படின்னா ஸோ அதுதான் உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல் வந்து சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் இரண்டாம் நிலை. இரண்டாம் நிலையை பொறுத்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா மூலதனம், தொழில் முனைவோரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? தொழில் அமைப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. மூலதனம் அப்படின்றது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது. ஸோ அதற்கு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக மார்ஷல் வந்து என்ன சொல்கிறாருன்னா இயற்கை கொடை தவிர வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களை வந்து பார்த்திங்கன்னா மூலதனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை தவிர்த்துட்டு வேறு விஷயங்களில் நமக்கு வருமானம் வருது பார்த்திங்களா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மூலதனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் தொழில் முனைவோர். தொழில் முனைவோர் அப்படின்றவங்க நிலம், உழைப்பு, மூலதனம் இது எல்லாத்தையும் சரியாக பேலன்ஸாக கொண்டு வந்து அந்த உற்பத்தியை வந்து செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தொழில் முனைவோர், அப்படி இல்லைனா தொழில் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவரையும் உற்பத்தி வகைகள், அதுக்கப்புறம் உற்பத்தி காரணிகள் வந்து பார்த்தோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டின் வகைகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த பயன்பாட்டின் வகைகளை 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. வடிவ பயன்பாடு, இடப்பயன்பாடு, கால பயன்பாடு. ஃபஸ்ட்டு வடிவ பயன்பாடு அப்படின்னா சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ தேன் இருக்குது. ஓகேங்களா? தேன் வந்து இப்போ மரத்தில் இருக்குது, உங்கள் வீட்டிலே இப்போ தேன் இருக்குது, அது மரத்தில் இருக்குது. ஸோ அந்த மரத்தில் உள்ள தேனை வந்து ஒரு ஆளை வச்சு நீங்கள் எடுத்துடுறீங்க. ஓகேங்களா? எடுத்து ஒரு பாட்டில் போட்டுடுறீங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 சம்பளம் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். ஸோ அந்த 200 தான் அந்த தேனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 200. இப்போ அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாட்டில் போட்டு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ஒரு ஜிஎஸ்டி எடுத்து என்ன பண்ணுறீங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, வேறு ஒருத்தவங்களுக்கு விற்கிறீங்க. அப்போ இந்த இதர செலவுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வச்சு 200 வாங்கின பொருளை 500 நம்ம ரெடி பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம விற்கிறோம். ஸோ அப்போ அந்த வடிவமாக மாறுது பார்த்திங்களா. இப்போ 200 வாங்கின பொருள் ஒரு வடிவமாக மாறி 500 நம்ம விற்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனுடைய தேவை வந்து அதிகமாகுது. ஸோ அதுதான் வடிவ பயன்பாடு அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா பருத்தியை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. இப்போ பருத்தி எடுத்துக்கோங்க. பருத்தி வந்து சாதாரணமாக வாங்கும்போது ஒரு 100 வாங்குகிறோம், இல்லை 200 வாங்குகிறோன்னு வச்சுங்களேன். ஸோ அதே பருத்தியை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆடையாக வந்து மேக் பண்ணுறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸாக வந்து மேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ பருத்தி வாங்கும்போது மூலப்பொருளாக நம்ம வாங்குகிறோம்,
அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸாக நம்ம மேக் பண்ணுறோம். ட்ரெஸ்ஸாக மேக் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸுக்கு உண்டான வேல்யூ வந்து அதிகமாகுது. புரியுதுங்களா? அதனுடைய தேவை வந்து அதிகமாகுது. ஸோ இதுதான் இங்கே சொல்கிறாங்க வடிவ பயன்பாடு அப்படின்னா இதுதான். அந்த வடிவமாக மாறின பிறகு அதனுடைய தேவையும் அதிகமாகும், எக்ஸ்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இடப்பயன்பாடு அப்படின்றது ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அதனுடைய பயன்பாடு வந்து அதிகமாகும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் அரிசி இருக்குது. ஸோ அந்த அரிசியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேரளாவில் போய் விற்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு அரிசியை கேரளாவில் வாங்குகிறாங்க அப்படின்னா ஸோ அப்போ அதுக்குண்டான ரேட்டு வந்து அதிகமாகும். ஏன்னா இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது. ஓகேங்களா? பேங்கிங் சார்ஜஸ் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ அதனுடைய தரமும் வந்து அதிகமாகும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இப்போ அங்கே கொண்டு போகும்போது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அரிசி வந்து கிடைக்காமல் போகலாம். ஏன்னா எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறதுனால. ஸோ அப்போ அதனுடைய பயன்பாடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது, அதனுடைய தேவை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இடப்பயன்பாடு அப்படின்றது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த பொருளோட தேவை வந்து எப்படி அதிகமாகுது, எப்படி கம்மியாகுது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது காலப்பயன்பாடு. காலப்பயன்பாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரசாங்கம் வந்து கரெக்டாக கோடை காலத்தில் வந்து அறுவடை செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா குடோனில் அடைச்சி வச்சுருவாங்க, அரிசியை வந்து அடைச்சி வச்சுருவாங்க. ஏன்னா இப்போ மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக விவசாயம் பண்ண முடியாது. ஸோ மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்படின்றப்ப ஸோ அந்த காலத்துக்கு தகுந்தாப்பில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக்கை வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த கால பயன்பாடு அப்படின்றது. ஸோ நெல், கோதுமை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து அந்த காலத்துக்கு தகுந்தாப்பில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சேமித்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பொதுவாக பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் உற்பத்தி, அதே மாதிரி உற்பத்தி காரணிகள், அந்த உற்பத்தி செஞ்ச பொருளை எப்படி பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பொருளாதார மேம்பாடு. பொருளாதார மேம்பாடுனா மக்களோட வாழ்க்கை தரத்தையும் நிலையான வளர்ச்சியையும் குறிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார மேம்பாடு அப்படின்றது. நாட்டு வருமானம் அப்படின்றது ஒரு நாட்டோட ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளோட மொத்த மதிப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மொத்த நாட்டு உற்பத்தியை எப்படி அளவிடுவாங்க, அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நிகர நாட்டு உற்பத்தி, தனிநபர் வருமானம், வாங்கும் திறன் சமநிலை, மனிதவள மேம்பாட்டு குறியீடு. ஸோ இதெல்லாம் எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்றத பற்றி அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்த நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிஎன்பி அப்படின்றத எப்படி கணக்கிடுறாங்கன்னா அந்த நாட்டு மக்களோட ஒரு வருஷத்தோட வருமானம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகள், அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளை சொல்கிறாங்க, அதோட மதிப்பை குறிக்கும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபம் இதுவும் அடங்கும். ஓகேங்களா? அதாவது மக்களோட வருமானம், அதுக்கப்புறம் அதற்காக உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள், அதுக்கப்புறம் வெளிநாட்டில் முதலீடு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அதற்கு முன்னால் லாபம் வருதுல்ல, இது எல்லாமே அடங்கினது தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்ததாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி அப்படின்றது இப்போ நம்ம நாட்டிலேயே, ஓகேங்களா, நம்ம நாட்டு எல்லைக்குள்ளேயே உற்பத்தி செய்கிறாங்கல்ல, அதனுடைய மதிப்பை குறிக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த ஜிடிபி அப்படின்றது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1934ஆம் ஆண்டு காங்கிரஸ் அறிக்கையின்படி சைமன் குஸ்னட் அப்படின்றவர் ஜிடிபி அப்படின்ற நவீன கருத்தை முதல்ல உருவாக்குனார். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிங்க. 1934ஆம் ஆண்டு காங்கிரஸ் அறிக்கையின்படி சைமன் குஸ்னட் அப்படின்றவர் தான் ஜிடிபி அப்படின்ற நவீன கருத்தை முதல்ல உருவாக்குனார். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நிகர நாட்டு உற்பத்தி, அதாவது என்என்பி அப்படின்றத எப்படி கணக்கிடுறாங்கன்னா நிகர நாட்டு உற்பத்தி தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வருமானம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக தனிநபர் வருமானம். ஸோ தனிநபர் வருமானத்தை எப்படி கணக்கிடுறாங்க, நம்ம நாட்டோட மொத்த வருமானம் இருக்குல்ல, ஓகேங்களா, நம்ம நாட்டோட மொத்த வருமானம் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட மொத்த மக்கள் தொகை இருக்குது பார்த்திங்களா, அதோடு அடிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தலா வருமானம். இதில் வரக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா தலா வருமானம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த தலா வருமானம் அப்படின்றத பார்க்கும்போது இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா 1867 68க்குள்ளே முதலாக தாதாபாய் நவ்ரோஜி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி அப்படின்ற அவருடைய புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி முதல்ல சொல்லியிருக்கார். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா
தனிநபர் வருமானத்தை பற்றி முதல்ல கூறியவர் வந்து யாருன்னு சொல்லி கேட்கலாம், தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா. ஸோ இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி அப்படின்ற புத்தகத்தோட ஆசிரியர் வந்து யார், தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இந்த கேள்விகள்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வாங்கும் திறன் சமநிலை அப்படின்றது ஒரு நாட்டோட நாணயங்களின் எண்ணிக்கைக்கு இணையாக ஒரு சந்தையில் அமெரிக்க டாலரில் வாங்குவதற்கேற்றவாறு உள்நாட்டு சந்தையில் அதே அளவிலான பொருட்களையும் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக மனிதவள மேம்பாட்டு குறியீடு. ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்றத கொண்டு வந்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1990 பாகிஸ்தானின் முஹாப் உல் ஹிக் அப்படின்ற பொருளியல் அறிஞர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதை வந்து நம்ம சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலான்னா, கல்வி அறிவை எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, தலா வருமானம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாநாடுகள் வந்து நடக்கும். ஓகேங்களா. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் G8 நாடுகள் கூட்டமைப்பு, அதுக்கப்புறம் சார்க் மாநாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு, இதெல்லாம் நடக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ G8 நாடுகள் அப்படின்னா இங்கிலாந்து, ரஷ்யா, கனடா, ஃப்ரெஞ்சு, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இத்தாலி, ஜப்பான், ஜெர்மனி. ஓகேங்களா. ஸோ சார்க் மாநாடு அப்படின்றது தெற்காசிய நாடுகளோட பிராந்திய கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மாலத்தீவுகள், நேபாளம், பாகிஸ்தான், இலங்கை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெற்காசிய நாடுகளோட பிராந்திய கூட்டமைப்பு, அதாவது சார்க் மாநாடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா. ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நம்ம ஸ்டார்டிங் வந்து உற்பத்தி வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா. அந்த உற்பத்திக்கு முக்கியமான மூலப்பொருள்கள்லாம் நமக்கு எதுலேருந்து கிடைக்குது, இயற்கை மூலமாக கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த இயற்கை வளங்கள் இருக்குல்ல, அந்த இயற்கை வளங்களை 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கத்தக்க வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள். புதுப்பிக்கத்தக்க வளங்கள்னால் தாவரங்கள், விலங்குகள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாசற்று இருக்கும். ஓகேங்களா. சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய சக்தி, காற்று சக்தி, நீர், அதுக்கப்புறம் மரம், காகிதம். ஓகேங்களா. இதனால் எந்த ஒரு சுற்றுச்சூழல் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படையாது. ஆனால் புதுப்பிக்கத்தகாத வளங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, டீசல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை வந்து பாதிக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கத்தகாத வளங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010 கொண்டு வந்தாங்க. ஸோ காடுகள், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002 கொண்டு வந்தாங்க, பல்லுயிர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 கொண்டு வந்தாங்க, சுற்றுச்சூழலை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வன பாதுகாப்பு சட்டம் வந்து 1980 கொண்டு வந்தாங்க. ஸோ காடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீர் பாதுகாப்பு சட்டம் 1974 கொண்டு வந்தாங்க. ஆறுகள், ஏரிகள், குளங்கள் இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கொண்டு வந்தாங்க. காட்டில் இருக்கக்கூடிய வனவிலங்குகள், பறவைகள்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்ற வகையில் இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேத் தி ஃபாலோயிங்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா மொத்த தேசிய மகிழ்ச்சி, அதாவது GNH அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூட்டான் அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தத்துவமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படின்றது இருக்குது. ஸோ ஒரு மக்கள் தொகை கூட்டு மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வை அளவிட பயன்படக்கூடிய குறியீட்டை உள்ளடக்கியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படின்றது. ஸோ இந்த GNH அப்படின்றத பூட்டான் அரசமைப்பு 18 ஜூலை 2008 சட்டப்பூர்வமாக கொண்டு வந்தாங்க. இதனுடைய 4 தூண்களாக எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும், நல்ல ஆட்சி. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொத்த தேசிய மகிழ்ச்சியோட 4 தூண்களாக கருதுகிறாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து ஓவராலாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.